வெல்கம் டு யூத் என்ரிச்மெண்ட் சர்வீஸ். இன்றைக்கி நம்மளுடைய தாட் என்னன்னு தெரியுமா? ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து 3 பிள்ளைங்க இருந்தாங்க. 3மே பொம்பளை பிள்ளைங்க தான் அந்த அம்மாவுக்கு வந்து இருந்தாங்க. ஸோ பொம்பளை பிள்ளைங்க இருந்தானே வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், வேலை நல்லா வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த அம்மாவை வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஷெடியூலாக கொடுத்துட்டு, இந்த ஒர்க்கு நீங்கள் பாருங்கள், இந்த ஒர்க்கு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளே வந்து வேலையை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. அம்மா வந்து நல்லா குக் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே வழக்கமாக வீட்டில் வந்து நம்ம அம்மாலாம் நல்லா சமைப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த கதையிலையும் இந்த அம்மா நல்லா குக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு, ஆனால் அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வருவாங்க. இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி சாப்பாடு நல்லாவே இல்லை, இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெதர் இட் இஸ் குட் கமெண்ட் ஒரு பேட் கமெண்ட், எந்த கமெண்ட் கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்க வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனாலும் சரி, இந்த அம்மா வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணிடுவாங்க, ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க வாழ்க்கையிலேயும் வந்து என்ன ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா வந்து ப்ரேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமலே போயிடுச்சு. ஆனால் அந்த அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க. என்னடா இந்த பிள்ளைங்க வேத வாசிக்கவும் மாட்டிக்கிறாங்களே, ஜெபிக்கவும் மாட்டிக்கிறாங்களே, எத்தனையோ முறைகள் சொன்னாலும் இந்த குழந்தைங்க வந்து கேட்கவே மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து தோணுச்சு, நம்ம டெய்லி குக் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த பிள்ளைங்க வந்து நமக்கு எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, குக்கிங் எப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்ட்டு. சரி, இவங்களுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெய்லி சமைக்கும் போது சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்ன பொருள் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக அது வந்து உப்பாக தான் இருக்கும். ஸோ உப்பு, அம்மா வந்து சமைக்கும் போது உப்பு போடாமல் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சால்ட் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ இந்த பிள்ளைங்க சாப்பிடும்போது என்னம்மா சாப்பாடு இது, இதில் உப்பே கிடையாது, இதை கொண்டு குப்பையில் தான் போடணும், நீங்கள் நல்லாவே இப்போ வர வர சமைக்கவே மாட்டேங்கிறீங்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது உப்பு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த அம்மா வந்து சொன்னாங்களாம், டெய்லி நீங்கள் வந்து சாப்பிட்ற சாப்பாடில் எப்படி ஒரு உப்பு வந்து ரொம்ப முக்கியமான தேவையோ, அப்போ உங்களோட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, நீங்கள் வந்து எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களா, டெய்லி வந்து ஜெபிக்கிறீங்களா, அதை நீங்கள் வந்து கவனித்து பார்த்துருக்கீங்களா என்னைக்காச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் அந்த பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஆமாம்ல, நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து வேத வாசிப்பும் ஜெபமும் தான். எல்லாரோட வாழ்க்கையிலையும் வேத வாசிப்பும் ஜெபமும் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத அந்த 3 பிள்ளைங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டெய்லி அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு வேத வாசிப்பு ஜெபம்ங்கிறத அவங்க தொடர்ச்சியாக வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ இது மூலயமா நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கிறோம்? டெய்லி நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம், அது மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதை முன் தொடர்ந்து நம்மளோட இந்த செஷனை ஒரு ப்ரேயரோட ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த ப்ரோக்ராமை உன் கரத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமில் ஆண்டவரே நடக்க போகிற பாடல் வேலை, செய்தி வேலை ஆண்டவரே, தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ, வாரம் ஒரு தகவல், குயிஸ் செஷன் எல்லாத்தையும் ஆண்டவரே உன் கரத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே, இதில் கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் ஆண்டவரே உம்மில் இன்னும் வளர ஆசீர்வதிக்கப்பட நீரே கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாத்தையும் உன் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மளோட இருப்பாராக. இதை தொடர்ந்து நம்மளோட செஷனில் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? பாடலை பாடிடுவோமா? நீங்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடலாம். தாரு
நல்ல ஒரு அருமையான பாடல். கர்த்தர் நம்மளோட இடைப்படுவாராக. ஸோ இதை தொடர்ந்து நம்மளோட அடுத்த செஷன் வெரி இன்ட்ரெஸ்டிங் மெசேஜ் செஷன். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? நோட்டு பென் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருங்க. அங்கிள் சொல்ல போகிறாங்க மெசேஜ். வர்றாங்க நம்ம அங்கிள் ராஜன். பிரைஸ் தி லார்ட். அருமையான வாலிப பிள்ளைகளே, மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஜெபிப்போம் ஜெயிப்போம் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யாபேசை வைத்து நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, ஆபத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு யோசபாத் என்ன செய்தார்? அவர் 3 சீக்களை பெற்றுக்கொண்டார் அல்லவா? அதையும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக இன்றைய நாளிலே ஆபத்திலிருந்து இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்பட தாவீது என்ன செஞ்சார் பார்ப்போமா? தாவீது வாசிப்போம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்சலோமேடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். அப்சலோமோட யார் சேர்ந்திருக்கா? அகித்தோப்பேல் சேர்ந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே அவனுடைய ஆலோசனைகளை பைத்தியமாக்கி விடுவீராக என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், ஒரு வேண்டுதலை வைக்கிறார். இப்போ அவருக்கு ஆபத்து வந்திருக்கா நாங்கள் சொல்லப்படலை. யார், எப்படிப்பட்டவர் அந்த அகித்தோப்பேல்னா? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படியே அகித்தோப்பேலின் ஆலோசனையெல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. இப்போ தாவீதுக்கு தெரியும் ஆலோசனைகளாம் எப்படிப்பட்ட ஆலோசனை, எக்ஸாக்ட்லி கரெக்டாக சூப்பராக கொடுப்பாருன்னு தெரியும். இப்போ அவர் போய் யாரோட சேர்ந்துட்டாரு? தன் எதிரி, தன் மகன் அப்சலோமோட போய் அவர் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆலோசனைகளின்படி அப்சலோம் நடந்தால் தனக்கு தோல்வி என்பதை அறிந்தார். அதனால தான் அதுக்கு முன்னாலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், ஒரு வேண்டுதலை வைக்கிறார். ஏன்னா அகித்தோப்பேல் சொல்கிற ஆலோசனை மூலமாக அப்சலோம் எனக்கு என்ன கொடுக்க முடியும்? ஆபத்தை விளைவிக்க முடியும் அப்படின்றத அறிந்திருந்தனால என்ன பண்ணுறாரு? முதவே விண்ணப்பம் வைக்கிறார். அருமையான பிள்ளைகளே, இப்போ தான் நீங்கள் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. அடுத்து இப்போ 10th போவீங்க, 12th போவீங்க, அதுக்கு ஆயத்தமாவீங்க, அடுத்த கிளாஸ்க்கு போவீங்க, காலேஜ் போகிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. இப்போ இருந்தே எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே ஜாலியாக இருந்துடாதீங்க. அடுத்த வருட படிப்புகளை எனக்கு ஆண்டவரே ஆசீர்வதித்தாருன்னு சொல்லி அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. அது மாதிரி ப்ரொமோஷன் உங்களுக்கு ஜனவரியில் வரலாம், அடுத்து ஏப்ரலில் வரலாம் இல்லையா? இப்போவே எனக்கு இந்த வருட உழைப்பெல்லாம் எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு உயர்வை தரும்படியாக இப்போவே நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அருமையான வாலிப பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு வயசு 23, 24 ஆகி திருமணத்துக்காக காத்திருப்பேன் என்றால் வருங்கால கணவன் எனக்கு அமைய வேண்டும், வருங்கால மனைவி அமைய வேண்டும் என்று இப்பொழுதே நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்கள். எப்படி பாருங்கள், தாவீது அறிந்திருந்த நாள் முன்னாலே ஜெபிக்கிறார். அவர் அன்று ஜெயித்த ஜெபம் அவரை ஜெயத்துக்குள்ளாக்கியது. அவர் இன்றும் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் அவருக்கு என்னாச்சு? அவருக்கு என்னது? எப்பவும் ஜெயத்தை தந்தது. அவர் என்றும் ஜெபிக்கிறவர். அதுபோல் நம்ம அன்று ஜெபித்த, நேற்று வரை நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். நாம் இன்றும் ஜெபிக்க கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபங்களுக்கும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். இன்னும் நாம் ஜெபிக்க போகிறோம், அதற்கும் ஆண்டவர் ஜெயத்தை தருவார். பாருங்க, 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வசனம் 1-2 பாருங்க. பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும், அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கேன். நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லோரும் ஓடிப்போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி. அகித்தோப்பேல் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. ஏன்னா தாவீது வேளாந்தரத்தில் நிற்கிறாரு, நான் எப்படி போய் பிடிக்கணும்னு சொல்லி அங்கே அவங்க ஒரு ஆலோசனை மந்திரம் நடத்தி கொண்டிருக்கும் போது அதில் அகித்தோப்பேல் இப்படி ஒரு அருமையான ஆலோசனையை சொல்கிறாரு. ஆனால் இவர் ஜெபம் பண்ணிட்டார் இல்லையா, நம்ம ஆண்டவர் கேட்டார்ல. அங்கே பாருங்க, அங்கே தான் ஏற்கனவே யார் அனுப்பி விட்ருக்காரு? ஊசாயை அனுப்பி விட்ருக்காரு இல்லையா தாவீது. அப்போ ஊசாயுடைய ஆலோசனை நம்ம கேட்போமே அப்படின்னு சொல்லி அங்கே அப்சலோம் சொல்கிறாரு. அங்கே 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஊசாய் ஒரு ஆலோசனை சொல்கிறார். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனை பார்க்கிலும் அர்க்கினியாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இவர் எல்லா ஜனங்களையும் கூட்டு போய் மொத்தமாக போகும், ஊருக்குள்ளே புகுந்தார்னா ஒரு கல் கூட இல்லாதபடிக்க பொடி பொடியாக ஆக்கும் அப்படி இப்படின்னு ஒரு ஆலோசனையை சொன்னாரா. உடனே என்ன பண்ணாங்க?
அகிதோப்பலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அருமையான வாலிப பிள்ளை, நீங்கள் என்னைக்கு ஜெபம் அந்த ஜெபத்துக்கு உங்களுக்கு பதிலை தருவதற்கு கர்த்தர் அங்கே ரெடி ஆகிட்டார். பார்த்தீங்களா? கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தர் கட்டளையிட்டார். நல்லா பாருங்க, யோசித்து பாருங்க. அதனால என்னாச்சு பாருங்க, அங்கே அந்த யுத்தத்தில் அங்கே என்னாச்சு, தாவீது தப்பி ஓடி போயிடுறார் இல்லையா? அப்சலோம் கரங்களில் மாட்டலை, அப்சலோம் கரங்களில் அவர் மாட்டலை, சரிதானே? அதனால் அப்போ உடனே ஐதோப்பேல் என்ன பண்ணுறாரு பாருங்க. ஐதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான். அவ்வளோதான். ஐதோப்பேல் அருமையான ஆலோசனை காரணம் இல்லாமலே போயிட்டார். யாருக்கு? அப்சலோமுக்கு. அவனே இல்லை, கிடைக்காமல் போயிட்டார். யோசித்து பாருங்க, ஐதோப்பேல் போன்ற பயங்கரமான ஒரு அறிவு ஜீவிகள் உங்களுக்கு எதிர்ப்பக்கம் நின்று உங்களுக்கு எதிர்த்து நின்றால் கூட கர்த்தரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்றால் அந்த அகிதோப்பேல் போன்றவர்களிருந்து ஆபத்துக்கள் வரக்கூடிய சூழ்நிலை, அது மிக பயங்கரமான ஒரு ஆபத்தாக இருக்கலாம், அறிவு ஜீவிகளிலிருந்து வருகிற ஒரு ஆபத்தாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் மன்றாடுவீர்கள் என்றால் ஊசாயை கொண்டு அத்தனை ஆபத்துக்களையும் ஊதி தள்ளி விடுவார். எப்படிங்க? ஊசாயை கொண்டு ஊதி தள்ளிடுவார் நம்ம ஆண்டவர், சரிதானே? அதனால் நம்ம எப்போவும் நம்மை சுற்றி எந்த ஆபத்தும் வராதபடிக்கு ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்கள் அம்மா அப்பா பார்த்துருக்கீங்க இல்லை? அப்பா வேலைக்கு போகும்போது அம்மா என்ன பண்ணுறாங்க? அவங்க கரங்களை பிடித்து, ஆண்டவரே என் கணவன் இன்னைக்கு வேலைக்கு போகிறாரு, எந்த ஆபத்தும் நேரிடாது, போக்கிலும் வரைவிலும் எந்த ஆபத்தும் நேரிடாதபடி காத்துக்கொள்ளும் சொல்லி அனுதினமும் காலையில் கரங்களை பிடித்து ஜெபித்து அனுப்புறதை பார்க்குறீங்க இல்லையா? நீங்களும் தினமும் ஜெபம் பண்ணுங்க. ஆபத்து வரும் முன்னே, இங்கே ஆபத்து வந்த பிறகு ஜெபம் இல்லை, ஆபத்து வரும் முன்னே தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எனவே பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட யோசேபாத் எப்படி கர்த்தரையே நோக்கி பார்த்தார் என்று சொல்லப்பட்டதினால் 3 கூட்ட ராஜாக்கள் ஒருவருக்குள் ஒருவர் வெட்டி செத்து போய் மிக பெரிதான அறுவடையான மூணுசியை பண்ணினார்கள். அது மட்டுமல்ல, இங்கே தாவீது தனக்கு ஆபத்து வரும் முன்னே விண்ணப்பத்தை வைத்து ஆபத்திலிருந்து இக்கட்டிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எஸ்தருடைய புஸ்தகத்திலே நாம் பல விஷயங்களை வாசிக்கிறோம். எஸ்தர் பாப்போமா? எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிப்போம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. 127 நாடு, எல்லா நாட்டிலும் என்ன பண்ணிட்டாங்க? யூதருக்கு எதிராக. அப்போ எப்பேற்பட்ட இக்கட்டு! கரெக்டாக 13/12/12ஆம் மாதம் 13ஆம் தேதி அழிவு உண்டென்று அங்கே என்னதான் ஒரு பெரிய கட்டளை. பாருங்கள், எவ்வளோ ஒரு பயங்கரமான நெருக்கடியான சூழ்நிலை இல்லையா? உங்களுக்கு தெரியலையா? ஆமான் முர்கத்தாய் தன்னையே உள்ளே வரும்போது குட் மார்னிங் சொல்லலைன்ற ஒரே ஒரு பிரச்சனை. குட் மார்னிங் சொல்லலையேன்றதை எடுத்துக்கிட்டு அவனை மட்டுமல்ல அவன் குலத்தையே அழிக்கணும்னு இல்லையா? பாருங்கள், ஒருத்தனுக்கு பதிலாக ஒரு குலத்தையே அழிக்கணும்னு எப்படி இந்த ஆமானுக்கு ஒரு வெறி பார்த்தீங்களா? அதனால என்னாச்சு, அங்கே ராஜாட்ட போய் அவன் ராஜாவுடைய நண்பனாக இருந்தான். ராஜாவுக்கு அடுத்தாப்புல இருக்கிற எல்லா பிரபுக்களிலும் மேலான பிரபுவாய் அவனை வைத்திருந்ததுனால அப்படி ஒரு ஆர்டரை ராஜாட்ட என்னது வாங்கிட்டு வந்துட்டாரு பார்த்தீங்களா? ஆனால் 4:1-3 பாருங்கள். 4:1-3 என்ன சொல்லுது பாருங்கள். நடந்த யாவற்றையும் முர்கதாய் அறிந்தபோது முர்தகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமும் உள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு ராஜாவின் உத்தரவும் என்ற கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புல்லம்பலும் உண்டாய் அநேக ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். பெரிய அழிவு. யார்? ராஜா கட்டளையிட்டார். எதிரிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கோங்க. அவர் உத்தரவே போட்டிருக்கார். எல்லா ஜனங்களும் அந்த யூத ஜனங்களை அழிப்பதற்கெல்லாம் நீங்கள் ஒன்றுபடுங்க, அவங்களோட சேர்ந்து அந்த இதை செய்யுங்க அப்படின்லாம் பயங்கரமான உத்தரவு. எப்பேற்பட்ட உத்தரவு! என்ன பண்ணுறது? ராஜாவுடைய உத்தரவுங்கும்போது யாரும் எங்கே தடுக்க முடியாது, இவங்களை காப்பாற்ற முடியாது. இப்போ யார்கிட்ட போய் இவங்க முறையிட போடுவாங்க? திரும்ப ராஜாட்ட போக முடியுமா? அவர் முத்திர மோதிரம் போட்டு அங்கே அனுப்பிட்டார்.
அவர்கிட்ட போகிறதுக்கு வழி இல்லை. சரி, நம்மளே ஆயுதம் ஏந்தி போரிடுவோமா? இவங்க யூத ஜனம் மட்டும்தான், எல்லா ஜனமும் சேர்ந்து இவங்களை கொலை செய்ய போகிற ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஒரே வழி, ஒன்லி வே, ஒரே வழி, ஆபத்திலிருந்து விடுபட ஆண்டவரை மட்டுமே தேட வேண்டும். ஆபத்திலிருந்து விடுபடுறதுக்கு யாரங்க தேடணும்? ஆண்டவரை மட்டுமே தேட வேண்டும். தேடினால தான் என்னாச்சு, உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும், அதை அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் அங்கே உபவாசம் இருந்தாங்க. 3 நாள் குடியாமல் புசியாமல் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. உபவாசம் இருந்தனால என்னாச்சு, அங்கே போய் எஸ்தர் ராஜாத்தி போகும்போது செங்கோல் நுனியை தொடுகிறார். நம்ம ஜெபம் பண்ணும்போது செங்கடலும் விலகும், செங்கோலும் நம்மை தொடும். அருமையான வாலிப பிள்ளைகளே, பாருங்கள், உங்களுக்கு செங்கோல் கிடைப்பதற்கும் செங்கடல் வழி விடுவதற்கும் என்ன பண்ணணுங்க? விண்ணப்பம், ஜெபம். ஜெபம் ஜெயத்தை தரும். பாருங்கள், இந்த இடத்துல எஸ்தர் புத்தகம் நல்லா தெரியும், நான் அதை ரொம்ப விளக்க சொல்லலை. ஆனால் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் மட்டும் பார்ப்போமா? ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருப்போம். வாசிப்போம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனை பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் என்னாச்சா? கலங்கிற்று அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க. அடுத்து பாருங்க, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநூலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன் முடியும் பட்டும் ராத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அங்கே என்னாச்சு? 3:15 என்னாச்சு? சூசான் நகரம் கலங்கிற்று. 8:15 என்ன ஆயுது? சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. 3:15, 8:15, 5 அதிகாரம். இந்த 5 அதிகாரத்துக்கு உபவாசம்ன்ற 5 எழுத்து கொடுத்த மாற்றம். உபவாசம்ன்ற 5 எழுத்து, அத்தனை பேர் உபவாசம் இருந்தாங்க 5 அதிகாரத்தில். 3:15, 8:15, 3:15 கலக்கம், 5 எழுத்து உபவாசத்தை போட்டாங்க. 8:15 ஆர்ப்பரிப்பு மகிழ்ச்சி. யோசித்து பாருங்க, நம்மளும் அந்த உபவாசத்தை போடுவோமா? நம்மளுக்கு துக்கம் வரும்போது, துயரம் வரும்போது, இக்கட்டு வரும்போது, ஆபத்து வரும்போது, பார்த்தீங்களா? எஸ்தரும் மொர்தெகாயும் எப்படி அந்த சூசான் நகரம், கலங்கின சூசான் நகரத்தை மகிழ்ச்சியான நகரமாய் மாற்றுவது போல, பார்த்தீங்களா? நம்மும் அப்படியா இருப்போம். ரெண்டாவது ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். 4:3, எஸ்தர் 4:3 பாருங்கள். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். 8:17 என்ன சொல்லுது பாருங்க. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். பயந்தது மட்டும் இல்லை, 50 பேர் ஓடியான்ட்டு, ஐயா நானும் யூதன், நானும் உன்னோட சேர்ந்து, நானும் உன்னோட சேர்றேன்ட்டு அத்தனை பேரும் கூடி வந்துட்டாங்க. அங்கே என்னச்சான்? முதல்ல அவங்களுக்கு பயம், திகில். 4:3, 8:17 என்னாச்சு பார்த்தீங்களா? சூப்பர். அப்படியே யூதர்களை பார்த்து நடுங்கி எல்லாரும் யூதர் பெரியவங்க இவங்க தான் சொல்லிட்டு இவங்க கூட வந்து சேரக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலையை உண்டாக்குனது என்ன? ஜெபம், ஜெபம், ஜெபம் பெருத்த ஜெயத்தை கட்டளையிட்டது இந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்தீங்களா? இவங்களை அழிக்க அத்தனை ஜனமும் சேர சொல்லி ஒரு கட்டளை போது, இப்போ இவங்க கூட எல்லாரும் சேர்ந்து வந்து யார் எதிர்த்துனா அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, 3வது ஒன்று பார்ப்போமா? 3ஆம் அதிகாரம் வசனம் 13, 14 பார்ப்போமா? ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் சிறியலாகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. யூதரை அழிக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஆர்டர் அங்கே போயிருச்சு. 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13, 14 பாருங்க. அந்த பட்டணத்திற்கு யூதர் ஒன்றாய் சேர்ந்து
தங்கள் பிராணனை காப்பாற்றும், தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமையிலே கொள்ளையிடும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. அப்படியே மாறி போச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளை நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. ஆமான் அன்னைக்கு அப்படி பண்ணால், இங்கே முர்தகாய் அழகா ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்து அழகா இங்கே சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, அப்படிப்பட்டதெல்லாம் என்னதான் 14ஆம் வசனம் சொல்லுது, வேகமான ஒட்டகங்கள் மேல் கோவேறு கழுதையில் மேல் ஏறி அஞ்சக்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. எப்படி மாறி பாருங்க. அதோட பாருங்க, அந்த இதே தான் 3ல் 13-14, இங்கே 8ல் 13-14, திரும்ப அதே 5 அதிகாரங்கள் தான். அப்படியே 5 அதிகாரம் மாறும்போது அங்கே ஒரு அசத்தலான மாறுதல், அசத்தலான ஒரு வித்தியாசம். அப்படியே போச்சுடா அப்படின்னு நினைக்கிற இடத்துல அப்படியே உயர்த்தி வைக்கிற ஒரு உன்னத நிலை. 5 அதிகாரத்தில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்த 5 எழுத்து உபவாசத்தை, அந்த 5 எழுத்து வேண்டுதலை நாம் செய்வோமா? நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே போயிடுவோமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் அப்படியே நீங்கள் வைக்கிற அந்த வேண்டுதல், நீங்கள் அப்படியே செய்கிற அந்த உபவாசம் அப்படியே உங்களை முழுமையாய் மாற்றி அப்படியே உயர்த்த போதுங்க. செய்யலாமா? எஸ்தர் செஞ்சாங்க, முர்தகாய் செஞ்சாங்க, அங்கே இருக்க யூத ஜனங்கள் செஞ்சாங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஏன் அந்த யூத ஜனங்கள் பண்ணும்போது நம்ம சியோன் சிங்கங்கள் பண்ண மாட்டிங்களா? நிச்சயம் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, கூட 9ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 வாசிப்போமா? ராஜாவின் வார்த்தையின்படி அவனுடைய கட்டளையின்படி செய்யப்படுகிற ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. மாறுதலாய். அழிஞ்சு போறனே நினைக்கிறீங்க, அங்கே மாறுதல். அழிய மாட்டீங்க. ஆபத்து வந்துச்சு நினைக்கிறீங்க, இல்லை மாறுதல், ஆனந்தம் வந்துச்சு. ஆபத்தல்ல, ஆனந்தம். 5 அதிகாரத்தில் 5 அதிகாரத்தில் ஒரு மாற்றம். அந்த 5 எழுத்து மாயம் நம்ம செய்வோமே பாருங்க. அது மட்டுமல்ல, 2ஆம் வசனம், யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளில் உள்ள பட்டணங்களை தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ணின பார்த்தவர்களை கைபோட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. 3ஆம் வசனம் சொல்லுது, நாடுகளின் சகல அதிகாரம் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். அங்கே பாருங்க, வெறும் லெட்ரு மட்டும்தான், ராஜாவோட லெட்ரு மட்டும் தான் வந்துச்சு. இங்கே என்ன ஆச்சுன்னா, யாரெல்லாம் சகல அதிகாரி தேசாதிபதி துறைகள் 124 இருக்க இந்த தேசாதிபதிகள் துறைகள் ராஜாவின் காரியங்களை எல்லாம் IAS IPS எல்லாம் கலெக்டர் எல்லாம் யார் கூட வந்துட்டாங்களா? யூதருக்கு துணை நின்றார்கள். ஏன்னா முர்தகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது பாருங்க. அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பயங்கருக்கு செய்தார்கள். எத்தனை பேரை வெட்டினாங்க தெரியுமா? 75,810. சூசான் நகரத்தில் முத நாள் 500, 2வது நாள் 300. அந்த முத நாள் அங்கே 75,000. அப்புறம் யார்? இவனுடைய ஆமானுடைய பிள்ளைங்க 10 பேர். மொத்தம் 75,810 பேரை போட்டு தள்ளியாச்சுங்க. சரிதானே? அடுத்து இன்னொரு கம்பரிசன். இது 3 நம்ம ஜென்ரலாக உள்ள பார்த்தோம். தனிப்பட்ட முறையிலே முர்தகாய்க்கும் எஸ்தர் ராஜாத்திக்கு நடந்த காரியத்தை பார்ப்போமா? 5ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிப்போமா? அப்பொழுது அவன் மனைவியாகிய சிஷேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லோரும் அவனை பார்த்து 50 முழ உயரமுள்ள ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதில் முர்தகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவினுடைய விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். அங்கே போய் ஜம்பா அடிக்கிறார். போய் எப்படிலாம் என்னதான் என்னை ராஜாத்தி விருந்து கூப்பிட்ருக்கா, நான் தான் அங்கே பெரிய ஆள், அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொன்னோடனே அவங்க ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. இவன் ஒருத்தன் தானே அவனுக்கு பிரச்சனை, இவனுக்கு என்னது 50 முழத்தை தூக்கு ஒன்று செஞ்சு வைன்னு சொல்கிறாங்க. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே முர்தகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். இவரை தூக்கு போடுறதுக்காக பெர்மிஷன் கேட்க வந்திருக்கிறார் இல்லையா? ஆனால் நடந்தது என்ன? 7ஆம் அதிகாரம் வசனம் 9, 10 பாருங்க. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின முர்தகாய்க்கு
ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. எப்படிங்க? ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. யோசித்து பாருங்க, மாறுதல் இதான். அப்படியே யூ டர்ன் லைஃப் கீழே போகுதுன்னு நினைக்கிறீங்களா? யூ டர்ன் அப்படியே உங்களை மேலே தூக்கிட்டு வர்றாரு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான யூ டர்ன், துக்கம், துயரம், கஷ்டம், கவலை, பெரிதான ஆபத்து அப்படின்ற அந்த பாதையில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கா? ஆண்டவரை நோக்கி முறையீடு பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க. அப்படியே யூ டர்ன் பண்ணி உங்களை தூக்குறாரு பாருங்க. பாருங்க, ஆமான் செஞ்சது அப்படியே. ஆமான் யாருக்காக? மொர்தெகாய்க்காக செஞ்சார். ஆனால் என்ன ஆச்சு? ஆமான் அதில் தூக்கி போடும்படியாக மாறுதலாய் முடிந்தது. உங்கள் வாழ்க்கையிலே மாறுதல்கள் நடப்பதற்கு, எல்லா பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு, மாற்றம் கண்டு முன்னேற்றம் அடைவதற்கு நீங்கள் விண்ணப்பத்தை வையுங்கள், ஜபத்தை வையுங்கள், ஜெயிப்பீர்கள். ஜெயிப்போம். அடுத்ததாக பாருங்கள், இன்னொரு அவர் தனிப்பட்ட ஒரு காரியத்தில் அவங்களுக்கு கிடைத்த வெற்றியை பார்ப்போமா? எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் பார்ப்போமா? ஆயிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேசையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரன் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாக எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை, நாளைக்கும் ராஜாவுடைய நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். தன்னுடைய பெருமை எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? இப்போ பாருங்க 8ஆம் அதிகாரம் 1-2 பாருங்க. அன்றைய தினம் அகாஸ்வேர் ராஜா யூதனின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாய எஸ்தருக்கு கொடுத்தான். அவன் தான் வீட்டை பற்றி அப்படியே பெருமையாக பேசினான். அந்த வீடு இப்போ யாருக்கு வந்துருச்சு? எஸ்தர்கிட்ட வந்துருச்சு இல்லையா? மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தால் ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். முத்திர மோதிரம் இப்போ யார்கிட்டருந்து வந்துருச்சு? ஆமான்ட்டு இங்கே வந்துருச்சு. ஆமான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட முத்திர மோதம் பிடுங்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2ஆவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். இப்போ 2வது இவர் தான் ராஜாவுக்கு அடுத்தபடியாக. அவன் எப்படி இருந்தானோ அந்த இடத்துக்கு மேலே இவரை கொண்டு வந்து வச்சுட்டார் ஆண்டவர். பார்த்தீங்களா? ஜபம் எப்படி மாறுதலை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். கடைசியாக 1 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான் என்ன என்று யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று மனதிலே நினைத்து தான் கனப்படுத்த போறார் நினைச்சிட்டு அவன் நிறையா சொல்றதை பார்க்குற. ராஜ வஸ்திரம், ராஜா ஏற குதிரை, அவருடைய சிரசில் அந்த தரிப்பிக்கப்பட ராஜ முடி கொண்டு வரணும். அப்போ அந்த வஸ்திரமும் குதிரையும் அந்த பிரதான பிரபுக்கள் ஒருத்தர் கையில் கொடுக்கப்பட்டு அவன் உடுத்தி விட்டு அவனை குதிரையில் ஏற்றி அவனை நகர உலா கொண்டு வரணும். ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று முன்னால் சொல்லிகிட்டே போகணும். அந்த பிரபு சொல்லிகிட்டே போகணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன மாதிரி ஒரு பயங்கரமான மாறுதல் பாருங்கள். பழசுலாம் பார்த்தா 5 அதிகாரத்தில் நடந்த மாற்றம், இங்கே 5 வசனத்துக்குள்ளால் உண்டான மாற்றம், நம்ம 5 எழுத்து வேண்டுதல் செஞ்ச மாற்றம். என்ன மாற்றம் பாருங்க? 10ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுது பாருங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு நீ அந்த பிரகாரமாய் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடிப்பார். தனக்குன்னு போனால் இப்போ குதிரையை டடக்குன்னு ஓட்டிக்கிட்டு போய் என்ன சொல்லணும்? இவரை உயர்த்தி புகழ்ந்து மொர்தெகாயை சொல்லணும். 5 வசனங்களுக்குள்ள நீங்கள் செஞ்ச அந்த 5 எழுத்து வேண்டுதல், அந்த 5 எழுத்து உபவாசம் எப்படி பாருங்க மாறுதலை உண்டாக்குது. அருமையான வாலிப பிள்ளைகளே, இதை கேட்ட பிறகு கூட நம்மளால் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியுமா? நாம் ஜெபிப்போம், ஜெயிப்போம், ஜெபிப்போம், ஜெயிப்போம்.
கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தேவனே, இந்த வேலைக்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. எஸ் லார்ட். ஆண்டவரே, தாவீது தனக்கு நெருக்கடி வரும் முன்னே, ஆபத்து நேரிடும் முன்னே விண்ணப்பித்ததை கேட்டு அவனுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து விடுவித்த தேவன், ஜெயத்தை கட்டளையிட்ட தேவன் அப்பா. அன்று ஜெபித்தார், நீர் ஜெயத்தை தந்தீர் அப்பா. இந்த வேளையிலும் எஸ்தர் தங்களுக்கு ஆபத்து வந்தபோது உபவாசித்தார்கள் அப்பா. அந்த உபவாசம் என்ற அந்த 5 எழுத்தை வைத்து நீர் 5 அதிகாரங்கள் கூடாக 5 வசனங்கள் கூடாக செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் தியானித்த தகப்பனே, மாறுதலை கட்டளையிட்டிருப்பா. எஸ் லார்ட். ஆண்டவரே, அவர்களுக்குள் இருந்த எல்லா பிரச்சனை, துக்கம், துயரம், நெருக்கடி சகலத்திலிருந்து பெருத்த மாறுதலை நீர் கட்டளையிட்டதை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. எங்களுடைய வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே, ஏதேனும் நெருக்கடிகளோ, பிரச்சனைகளோ, துக்கங்களோ, துயரங்களோ இருக்கும் என்றால் அவர்கள் ஜெபிக்கும் போது நீர் ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறப்பா. எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றும் அப்பா. எங்கள் பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஜெயிக்கிற பிள்ளைகளாய் உண்டாக்கும் தகப்பனே. உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. தங்களுடைய சரீரத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் தகப்பனே. எஸ் லார்ட். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகளை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பின் கரத்துக்களாய் ஒப்புக் கொடுக்கிற ராஜா, நீர் ஆண்டு கொள்ளும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் நல்லா கவனிச்சிங்களா? நல்லா ஆர்வமாக கேட்டிங்களா? என்ன பாயிண்ட்ஸுங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டீங்கிறத நம்புகிறோம். ஸோ இதை தொடர்ந்து அடுத்து நம்மளுடைய செஷன் தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வராங்க நம்மளுடைய அங்கிள் ராஜன். அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்கள் பகுதியாகிய தெரிஞ்சிக்கோ புரிஞ்சிக்கோ பகுதியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரத்திலே உள்ள கேள்விகளுக்கு சிஸ்டர் கெஸ்யால் டேவிட் அவர்கள் சில கேள்விகளுக்கு பதில் அனுப்பியிருந்தார்கள். மிகவும் நன்றி. கடந்த வார கேள்விகளுக்கு நாம் பதில்களை பார்ப்போமா? முதலாவதாக சிஸ்டர் எம் விக்டோரியா கேப்ரியல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கார்கள். 1 நாளாகமம் 16 அதிகாரம் 42 வசனத்திலே பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுவதற்குரிய கீத வாத்தியங்களையும் தொனிக்கச் செய்யவும் அவருடன் ஏமானையும் எதிர்த்துணையும் வைத்து எதிர்த்துணின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். பூரிகைகளையும், இந்த பூரிகைனா என்னன்னு கேட்டிருக்காங்க. பூரிகைனா இல்லை, அது ஒரு ட்ரம்பட், அதாவது இசைக்கருவி, ஊதுகுழல். மூச்சை உள்ள வாங்கி அதன் மூலமாக வெளிப்படுத்தி அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊதுகுழல், அதுதான் பூரிகைன்றது. ட்ரம்பட்டோட ஒரு வெரைட்டி. சரியா? இரண்டாவதாக சிஸ்டர் கெஸ்யால் டேவிட் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கார்கள். அவர்கள் 4 கேள்விகள் கேட்டிருக்கார்கள். அதில் முதலாவதாக வருகிற கேள்வி 1 ராஜாக்கள் 7 அதிகாரம் 30 வசனத்திலே ஒவ்வொரு ஆதாரத்திற்கு 4 வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுகளும் அதில் 4 கோடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது. கொப்பரையின் கீழ் இருக்க அந்த கொம்மைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலதாரைகளுக்கு நேராயிருந்தது. கொம்மை என்றால் என்ன என்று கேட்குறாங்க. இந்த இடத்துல கொப்பரை, அதாவது யூத மத குருமார்கள் கழுவுவதற்காக பெரிய பித்தளை களம் செஞ்சுருப்பாங்க. அதாவது அது எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொப்பரை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை அச்சில் வார்த்திருப்பாங்க. கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சில் ஊற்றி அப்படி வார்க்கிறத அந்த கொம்மையினால், அது அப்படியே வட்டம் சொல்கிறாங்க இல்லையா, அது அப்படி நம்ம கொப்பரங்கும்போது இப்படி வட்டமாக இருக்கும், அந்த வட்ட வடிவமாக இருக்கிறதா கொம்மை என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 2வது அவங்க கேட்குறாங்க. 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 29 வசனத்திலே மத்தியான வேலை சென்ற பின் அந்திப்பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. நம்மால் சொல்கிறார் இல்லையா, நீனே கூப்பிடு, ஃபஸ்ட்டு நீ பண்ணு, என்ன உன்னுடைய பழியை ஆண்டவர் எடுக்கிறாரான்னு பார்ப்போமான்னு சொல்லி மத்தியான நேரம் ஆனப்பட என்னது தூங்க போயிருப்பார் அப்படி இப்படின்னு கேலி பண்ண உடனே அங்கே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே ஆவேசத்தோடு கூப்பாடு போட்டு அவங்க தெய்வங்களை கூப்பிட்றாங்க. ஆவேசத்தோடு கூப்பாடு, சன்னதம் சொல்லுதல், அதான் சன்னதம். சரியா? அடுத்து பாருங்க 3வது 2 ராஜாக்கள் 14 அதிகாரம் 14 வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களில் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனி மூட்டுகளையும் கிரி இருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். கிரி இருப்பவர்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டுங்க. கிரி இருப்பவர்கள் பிணை கைதிகள், ஹோஸ்டேஜ். பிணைக்கு இப்போ நடந்த சண்டை தெரியுமா, ஹமாஸ் படையினர் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் தேசத்தில் இருக்கவங்கள பிணை கைதியாக வச்சுக்கிட்டாங்க இல்லையா, அது மாதிரி அதான் பிணை கைதிகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வதாக 1 ராஜாக்கள் 10 அதிகாரம் 22 வசனம்
ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களுடைய கூட தர்சீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்சீஷின் கப்பல்கள் 3 வருடத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஏன் குரங்கை கொண்டு வந்தாங்க, குரங்குக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரங்குனால என்ன பயன், எதுக்காக குரங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குரங்கு, மயில், தந்தம் இதெல்லாம் எப்படி சொல்லப்படுதுன்னா ஓடிட்டி அண்ட் எக்ஸாக்டிக் அனிமல்ஸ், அதாவது விந்தையான கவர்ச்சியான அட்ராக்ட் பண்ணக்கூடிய அனிமல் வகையை சார்ந்ததான் இந்த குரங்கு அதோடு சேர்ந்தது அப்படி என்று சொல்லப்படுகிறது. மயில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, தந்தம் எப்படியா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவானது. அதாவது இது வந்து என்னென்னா சொல்லப்பட்டிருக்கு, வெள்ளி ஒரு பொருட்டாக நினைக்கப்படவில்லை. சாலமன் காலத்தில் வெள்ளின்றது ஒரு பொருட்டாகவே நினைக்கப்படவில்லை. அவ்வளவு அந்தஸ்தில் இருந்தவர் இல்லையா, அந்த நாட்டில் அவ்வளவு செல்வங்கள் செழிப்புகள் இருந்தது. அப்போ இந்த அவர் வீட்டில் பாருங்கள் அவ்வளோ மயில் இருக்குது, அவ்வளோ குரங்கு இருக்குதுன்னு அதை ஒரு செல்வத்தை போன்று அதை சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக 3 வருஷத்துக்கு ஒருக்கா அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக எங்கேருந்து இந்த குரங்குகள் மயில்கள் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலும் இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சரியா, இதுதான் என்னுடைய அர்த்தம். அவர் ஒரு செழிப்பாக இருக்கிறார், அவருடைய செழுமையை சொல்லும்போது சொல்லுகிறார்கள். சரிதானே. அடுத்ததாக சிஸ்டர் கேத்ரின் ராணி அவர்கள் கேட்டிருந்தார்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவி சபலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அதோட 1 சாமுவேல் 17 15-17 வரைக்கும் என்ன சொல்லியிருக்குன்னா, தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்க தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாய் தாவீதை நோக்கி, உன் சகோதரிக்கு இந்த மரக்கால் வறுத்த பயிர் இந்த 10 அப்பங்களை எடுத்துக்கொண்டு பாளையத்தில் உன் சகோதரத்தில் ஓட்டமாய் ஓடிப்போய் அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய கேள்வி என்னென்னா, பொல்லாத ஆவி ஏன் எப்போ ஏவப்பட்டது? பெலிஸ்தியரை ஜெயித்துட்டு வந்த பிறகா, பெலிஸ்தியரை இல்லையா அதை தாவீது கொலை செய்து விட்டு வருகிறார் இல்லையா, அப்பவா அல்லது பின்னாலையா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, கோலியாத்தை தாவீது கொன்னுட்டு வந்து அந்த பெலிஸ்தியரெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு பொல்லாத ஆவி சவுலுக்கு விடப்பட்டதா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின நபர் சவுல் மீது பொல்லாத ஆவியை ஏன் அனுப்புகிறார்? முழு விளக்கம் தேவை என்று கேட்டிருக்கிறார்கள். சரியா, என்ன விளக்கம்னா, முதல்ல வந்து பொல்லாத ஆவி ஏவப்பட்டது எப்போ அப்படின்றத முதல்ல சொல்லிடுவோம். பொல்லாத ஆவி ஏவப்பட்டது அதற்கு முன்பாக அதாவது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நம்ம பார்க்குறோம். அது நடந்தது முன்னால். 17ஆம் அதிகாரத்தில் 15-17 வரைக்கும் வாசம் பார்த்தீங்களா, அப்போ தான் பொல்லாத ஆவியை விரட்டுறதுக்கு ஏற்கனவே எங்கே போயிட்டார், தாவீது சவுலோட போய் இருந்து அங்கே விரட்டுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர் திரும்ப வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார். வந்த பிறகு தான் படையில் போய் உங்கள் அண்ணனெல்லாம் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அவன் 40 நாளாக நின்று கத்தின பிறகு இங்கே இவர் என்னது தாவீது கிளம்பி போகிறார். அதனால் கோலியாத்தை கொல்வதற்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த பொல்லாத ஆவி ஏவப்பட்ட காரியம். சரியா, இப்போ இவங்களுடைய அடுத்த முக்கியமான கேள்வி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின நபர் மீது பொல்லாத ஆவி ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்ட்டு. இது ஒரு விளக்கம் 1 சாமுவேல் 16:1 நம்மளுக்கு என்ன பார்க்குறோன்னா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலி மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியான ஈசாவிடத்தில் உன்னை அனுப்பியவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். காரியம் ஏன்னா அவர் என்னது புறக்கணித்து தள்ளிவிட்டார். சவுலை என்னது புறக்கணித்து தள்ளிவிட்டார். அடுத்து பாருங்கள், ஏன் புறக்கணித்து தள்ளினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சவுல் முதல்ல நல்லவனாக தான் வந்தார். நம்ம நிறைய உலகத்திலே நிறையா பார்க்குறோம் இல்லையா, ஆட்சி பீடத்துக்கு வரக்குன்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் தெரியும். வந்து உட்கார்ந்த பிறகு அந்த ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்த பிறகு அவங்க செய்கிற ஐயோ பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இந்த இடத்துல சவுலும் என்னது நல்லவராக தான் இருந்தார். அவர் மேலே அபிஷேகம் பண்ணப்பட்டது, அவரை ராஜாவாக முதல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர் தான். ஆனால் அவர் பின்னால் சூப்பராக இருந்தார் இல்லையா. பார்த்திங்கன்னா அவருடைய ஆரம்பம் அசத்தலாக இருந்தது. ஆனால் முடிவு தான் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அசிங்கமாக போயிடுச்சு. ஆரம்பம் அசத்தலாக இருந்துச்சு, முடிவு என்னாச்சு அசிங்கமாக போயிடுச்சு. அதனால தான் அவர் அவர்கிட்ட இருந்த பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே அசுத்த ஆவி அனுப்பப்பட்டது. பாருங்கள்,
புறக்கணிக்கப்பட்டது. 16:1 பார்க்குறோம். அடுத்து 1 சாமுவேல் 15:12 பார்த்தீங்கன்னா, மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்போது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம், அதுக்கு மேலே ஜெயித்தவங்களாம் ஜெபஸ்தம்பம் கட்டினாங்க, இவர் மட்டும் தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம். பெருமை வந்துடுச்சு. நல்ல மனுஷனாக இருந்த மாதிரி ரொம்ப தாழ்மையானுமே, ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சு, பெருமை வந்து ஜெயஸ்தம்பம் தனக்கு என்று அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 15:14 பாருங்கள், அது ரொம்ப ஒரு பயங்கரமான வார்த்தை பாருங்களேன். அதற்கு சவுல் அமலேக்கியத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி உம்முடைய தேவனாகிய, அந்த வார்த்தையை பாருங்க, தேவன் தான் இவரை கூப்பிட்டு வச்சு எல்லாம் என்னது அபிஷேகம் பண்ணி இவரை ராஜாவாக தெரிஞ்ச நம்முடைய தேவன் கூட சொல்ல பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, உம்முடைய தேவனாகிய. இங்கே என்னாச்சு, சவுல் சொல்லிட்டாரு எனக்கும் அவருக்கும் நோ ரிலேஷன்ஷிப்பியா, நோ ரிலேஷன், உம்முடைய தேவன் சொல்லிட்டாரு. உம்முடைய தேவன் சொன்ன பிறகு என்ன வரும் சொல்லுங்கள், கர்த்தரோடு இருந்தபோது கர்த்தரை தொழுது கொள்வோம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரோட நேரம் செலவழிப்போம், அவரோட ஜெபம் பண்ணுவோம், அவரோட வேதத்தை வாசிப்போம், இப்படியே இருக்கும் இல்லையா. இப்போ உம்முடைய தேவன், எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, அப்போ என்ன ஆயிரும், சும்மா இருக்க வேண்டியது தான் இல்லையா. சும்மா இருந்தால் என்ன ஆகும், அஸ்தாவி வந்து கொடுப்பான் உமா. சும்மா இருந்தீங்கன்னா அவன் தான் வந்து அப்புறம் உமா கொடுத்துட்டு உட்காந்துருப்பான் இல்லையா. அப்புறம் அவன் மேலே ஏறி ஆடத்தானே செய்வான். யோசித்து பாருங்கள். அடுத்து பாருங்கள் 15:12 பார்த்தீங்கன்னா 15:21 பாருங்கள், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலில் பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளை பிரதானமாங்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் மேலே பழிய போடணும். முதல்ல அவர் ஆண்டவர் இல்லைன்ட்டா ஆட்டோமேட்டிக்காக அஸ்தாயி வந்துடும் இல்லையா. ஜனங்கள் மேலே தான் செஞ்ச தப்பெல்லாம் என்னது, கட்டளை போட்டு அப்படி நிற்கிறதுக்கு சொல்ல வேண்டியதை விட்டுட்டு என்ன சொல்கிறார், ஜனங்கள் அவங்க தான் செஞ்சாங்க, நான் செய்யலை அப்படின்னு ஒரு பழியை, அபாண்டமான பழி செலுத்துறதை பார்க்கிறோம். அடுத்து பாருங்கள் 15:24 பாருங்கள், அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளை உம்முடைய வார்த்தைகளை மீறினாலே பாவம் செய்தேன், நான் பாவம் செஞ்சேன் சொல்லிட்டான், டிக்ளேர்ட் இல்லையா. 15:35 பாருங்கள், சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலி மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். யோசிச்சு பாருங்க, அவரே விலகிட்டார். அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய செயல்கள் எல்லாம் விலகி போனதுனால பரிசுத்த ஆவி அவர் மேலிருந்து விலக்கப்பட்டு அசுத்த ஆவி அனுப்பப்பட்டது. சரிதானா? ஓகே, நீங்கள் இன்னும் இதில் நிறையா விளக்கம் பார்க்கணுன்னா 15:5:23, 22:5-23 சவுலின் சாம்ராஜ்யம் சரிந்திட்ட சம்பவம் சரித்திரம் என்ற தலைப்பில் நம்ம எஸ்ல பேசியிருப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான விளக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். இந்த வாரம் தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ பகுதிக்கு சிஸ்டர் சித்ரா தேவி அவர்கள், சிஸ்டர் கெத்யால் டேவிட் அவர்கள், சிஸ்டர் எம் விக்டோரியா கேப்ரியர் அவர்கள், சிஸ்டர் கேத்ரின் ராணி அவர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். இந்த கேள்விகளை உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் எஸ்ல நாங்கள் போட்டிருக்கோம். அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்கள் பகுதியான இந்த தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ பகுதியை நீங்கள் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறோம். தயவுசெய்து நீங்கள் படிக்கும்போது உங்கள் சந்தேகங்களை குறிப்பெடுத்து உடனடியாக அதை வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்பும்படி உங்களிடம் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்கிற மாதிரி இருக்குது. வாலிப பிள்ளைகளுடைய பேர்கள் இதில் அதிகமாய் வர வேண்டும் என்று வாஞ்சையோடு உங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன். உங்கள் பகுதியாகிய தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ பகுதியிலே நீங்கள் பங்கேற்க போகிறீர்கள். ஆமென். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிச்சா? ஸோ இதை தொடர்ந்து டெய்லி நீங்கள் வேத வாசிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குது, என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதை தொடர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன், வாரம் ஒரு தகவலை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வராங்க நம்மளுடைய பிரதர் சைலஸ் தீமோத்தேயு. ப்ரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் ஒரு தகவல் மூலம் அவங்க எல்லாரும் மீட் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் பார்க்குறீங்களா, இந்த இமேஜ் நம்ம பைபிளோட சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்க? ஆமாம், இந்த இமேஜில் உள்ளது எல்லாமே வந்து கிராஸ் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கிராஸ் ரெஃபரன்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம், அந்த வசனம் நம்ம வேதத்தில் இன்னொரு வசனத்தோட தொடர்புடையதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு வந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போதும் இந்த வசனத்தை வாசிக்கும் போதும் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ரெண்டு வசனமும் தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? அந்த மாதிரி வசனங்களை தான் கிராஸ் ரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நான் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கவா? நம்ம பரிசுத்த வேதாகமத்திலே ஃபர்ஸ்ட் வசனத்தை எடுத்துக்குவோம். சரியா? ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது நம்ம எல்லாருக்குமே
எல்லாருக்குமே தெரியும். இதோட கிராஸ் ரெஃபரன்சஸ் என்ன அப்படின்னு சொன்னால், யாத்ராகமம் 20:11 வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஸோ இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படி தானே. ஸோ ஃபர்ஸ்ட் வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. அதே மாதிரி சங்கீதம் 33:6 வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வசனமும் அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது, அப்படி தானே. இப்படி எத்தனை வசனம் இருக்குதோ ஸோ அதெல்லாமே இந்த ஆதியாகமம் ஒன்னோட கிராஸ் ரெஃபரன்ஸ், சரியா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம், சரியா. தண்ணீர் ரத்தமாதல் அப்படிங்கிறது என்னது, யாத்ராகமத்தில் 10 வாதைகளில் முதல் வாதையே இதுதான், அப்படி தானே, தண்ணீர் ரத்தமாதல். இது எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துலேருந்து இந்த இன்சிடெண்ட்டை நம்ம வாசிக்கிறோம். இதுக்கு ரிலேட்டடாக எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 78:44 இருக்குது. அவர்களுடைய நதிகளை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்கக்கூடாதபடி செய்தார். இந்த 2 வசனமுமே தொடர்புடையதாக இருக்குது, ஒரே விஷயத்தை சொல்லுது, அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படித்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வேதத்தில் எத்தனை கிராஸ் ரெஃபரன்சஸ் இருக்குன்னா 63,779 கிராஸ் ரெஃபரன்சஸ் இருக்குது. அதைத்தான் நம்ம அந்த இமேஜில் பார்த்தோம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய வேதத்தை 40க்கும் மேற்பட்ட ஆத்தர்ஸை கொண்டு ஒரே பரிசுத்த ஆவியானவர் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு மனிதர்களை கொண்டு எழுதியிருக்கிறார், அப்படி தானே. இன்றைக்கி நம்ம ஒரு புக்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த புக்குக்கு பின்னாடி ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அது கீழே ஒரு 4-5 புக்கு எழுதியிருப்பாங்க, அது கீழே நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்க, அப்படி தானே. பரிசுத்த வேதாகமத்தை எழுதும்போது அவங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு என்ன இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியாது, அப்படி தானே. ஸோ ரெஃபரன்ஸுக்கு ஒன்றுமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் வசனங்கள் ஒன்றுக்கொன்று சம்பந்தமுடையதாக இருந்திருக்குது. இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, இந்த பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு தான் எழுதப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட இந்த வேதாகமத்தை வாசித்து நம்முடைய வாழ்க்கையில் வளம் பெறுவோமாக. ஸோ இந்த வார தகவல் பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம நல்ல தகவலோடு மீட் பண்ணுற வரைக்கும் பாய். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை கேட்டிங்களா? கிராஸ் ரெஃபரன்ஸ் இன் பைபிள். செம்மையான மெசேஜ் எல்லாம் இன்றைக்கி நம்ம கேட்டது. ஸோ நீங்களும் வேதம் வாசிக்கும் போது எங்கே ஒரே மாதிரி வசனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஹோம்ஒர்க். ஸோ இதை தொடர்ந்து அடுத்த குவிஸ் செஷன் சொல்ல வராங்க ரமா ஆண்டி. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான சியோன் சிங்கங்களே, வாலிப செல்லங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயிலின் தாக்கத்தினால் அப்படி சோர்ந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் தான் நமக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக இருக்கிறார், சரியா. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இந்த வெயிலில் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய ஹெல்த்தை நல்லா கூலாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், சரியா. ஓகே. ஸோ போன வாரம் குவிஸ் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா? நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்குரிய ஆன்சர்ஸ் நம்ம பார்ப்போம், ஓகேவா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று ஜெபித்தது யார்? அப்படி ஜெபித்தது யாரு? பேதுரு. அடுத்து பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தது யார்? பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தது யாரு? ஆயக்காரன். அடுத்து இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று ஜெபித்தது யார்? அப்படி ஜெபித்தது யாரு? 10 குஷ்டரோகிகள். அதான் ஆன்சர், சரியா. அடுத்து நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று ஜெபித்தது யார்? அப்படி ஜெபித்தது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன். ஸோ வெறுமனே சில பேர் கல்லன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஏன்னா இப்படி ஃபுல்லாக எழுதுனா ஆன்சர் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சரியா. ஓகே. அடுத்து 5வது என்னென்னா ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்று ஜெபித்தது யார்? ஸோ இந்த இடத்துல குருடன் அப்படின்னு சிம்பிளாக நிறைய பேர் போட்டிருக்கீங்க. நான் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். பட் நான் எப்போயுமே உங்கள்கிட்ட ஒரு நல்ல கரெக்ட் ஆப்ட் ஆன்சர் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த குருடனுக்கு இந்த அதிகாரத்தில் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. என்னது? பர்த்திமேயு அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் பர்த்திமேயு அப்படின்னு போட்டிங்கன்னா அது இன்னும் நமக்கு ஆப்டான ஆன்சராக
இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பத்திமேயு. அடுத்து 6th வந்து இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று ஜெபித்தது யார்? இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் ஜெபித்தது யார்? சிம்சோன். கடைசி நேரத்தில் அப்படி அவன் கேட்பான்ல ஆண்டவர்கிட்ட, இந்த ஒரு விசை மட்டும் என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்சோன் தான் ஆன்சரு. அடுத்து 7வது வந்து எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று ஜெபித்தது யார்? எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று யார் ஜெபித்தா? அது வந்து 2 குருடர்கள். 2 குருடர்கள். அடுத்து வந்து இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தது யார்? இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தது யார்? எலிசா. எலிசா. அடுத்து வந்து 9th வந்து என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கும் என்று ஜெபித்தது யார்? இந்த இதுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் நிறைய மெசேஜஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என் எல்லை பெரிதாக்கும் அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்க? யாபேஸுடைய ஜெபம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இப்படி ஜெபித்தது வந்து யாபேஸ். அடுத்து வந்து ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதிரும் என்று ஜெபித்தது யார்? இப்படி யாரா இப்போ வந்து உலகத்தில் கேட்பாங்களா? ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது ரொம்ப அரிது இல்லையா? ஸோ அப்படியும் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அது யாருன்னா அது வந்து யார்? ஆகூர். அந்த இது வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் நீதிமொழிகள் அப்படின்னா சாலமோன் எழுதிருக்கீங்க. இந்த இடத்துல இந்த அதிகாரத்தில் பேர் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆகூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆகூர். சாலமன் கிடையாது, ஆகூர். சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் அடுத்தது மெசேஜில் வந்த மெசேஜ் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாங்களா? 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க மெசேஜ் கொஸ்டின்ஸு. அது வந்து ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து யோசபாத் ராஜா ஜெபித்ததினால் கூடுதலாக கிடைத்த 3 சீக்கள் என்ன? யோசபாத் ராஜா ஜெபித்ததினால் கூடுதலாக கிடைத்த 3 சீக்கள் என்னன்னா கான்குவர், காம்ப்ளிமெண்ட், காம்பன்சேஷன். 3 C's என்னது? கான்குவர், காம்ப்ளிமெண்ட், காம்பன்சேஷன். அதுக்கடுத்து துதித்தால் டேஷ் இல்லை, டேஷ் இல்லை. ஸோ துதித்தால் என்ன இல்லை? துக்கம் இல்லை, துயரம் இல்லை. சரியா? ஸோ துதிப்பவங்களுக்கு துக்கமும் கிடையாது, துயரமும் என்னது? கிடையாது. ஓகே. அடுத்து வந்து திருமணம் என்ற 5 எழுத்து நிலைத்திருக்க, நிம்மதியாக இருக்க டேஷ் என்ற 5 எழுத்தை தேவனிடம் வைக்க வேண்டும். எந்த 5 எழுத்தை வைக்கணும்? வேண்டுதல். ஸோ வேண்டுதல் என்ற 5 எழுத்தை நம்ம என்ன செய்யணும்? தேவனிடம் வைக்க வேண்டும். ஓகேவா? ஸோ போன வாரம் ஜெபத்தை குறித்து தான் நம்ம மெசேஜ் கேட்டோம். ஜெபத்தை குறித்து குவிஸ் இருந்துச்சு. எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணினீங்களா? எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணணும். சரியா? நம்ம வந்து ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைனாலும் நமக்கு வந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அதில் ஜெயத்தை கொடுப்பார். சரியா? நம்ம கேட்கணும். கேட்காம ஆண்டவர் கொடுப்பார் உட்காந்துட்டு இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், நம்ம ஜெபிக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நீங்கள் எல்லாருக்கும் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம அந்த டாப் 5 பிளேசஸ், அதாவது போனஸ் பிளேசஸை வந்து பிடிச்சவங்க யார் யார் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் P. Alan Roy, second Jemima Princess, third Jemima Rajini Shankar, fourth Genovia, 5th வந்து P. Epsiba. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சில்ட்ரன். அடுத்து வந்து இன்னும் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்தவங்க அநேகர் இருக்கிறாங்க. அவங்களாம் யார் யாருன்னு பார்ப்போம். அது வந்து சிஸ்டர் ஜான்சி டேவிட், ஏ ஏஞ்சலின் ஆக்னஸ், எஸ் கேத்ரின் ராணி, சிஸ்டர் ஜாயிந்திரா, சிஸ்டர் டி ரூபி, சிஸ்டர் பி சித்ரா தேவி, சிஸ்டர் கெட்சியால் டேவிட், எம் மனிஷா, எம் மோனிகா, சஞ்சனா ஷாரன், சிஸ்டர் சாந்தி சத்யா, சிஸ்டர் குயின்சி, சிஸ்டர் எஸ் ஜெயந்தி, ஏ கிரேஸ் ஞானம், ஏ ஜெனிஃபர், ஏ ஆர் ஸ்வர்ணமாலா, மெரில் ஆலிஸ். ஸோ உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். சரியா? அடுத்து வந்து அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் குவிஸ் யார் யாருன்னா சாமுவேல் ராஜ், சிஸ்டர் பாக்கியா அல்ஃபோன்ஸ், பி எட்வர்ட் சிமியோன், காருண்யா பங்கஜம், சிஸ்டர் எம் விக்டோரியா கேப்ரியல். உங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். அடுத்து வந்து மெசேஜ் நோட்ஸ் எழுதி செய்தியை குறிப்பெடுத்து அனுப்பினவர்கள் யார் யாருன்னு பார்த்துருவோம். அது பி ஆலன் ராய், எம் ஜெனிலியா, எம் சிஸ்டர் ஜாயிந்திரா, சஞ்சனா ஷாரன், சாமுவேல் ராஜ், பி கேமிலா, சிஸ்டர் எஸ் ஜெயந்தி, சிஸ்டர் பி சித்ரா தேவி, ஆர் ஸ்வர்ணமாலா, ஏ ஏஞ்சலின் ஆக்னஸ், பி எட்வர்ட் சிமியோன், பி எஃப்சிபா, சிஸ்டர் கெட்சியால் டேவிட், காருண்யா பங்கஜம், சிஸ்டர் எம் விக்டோரியா கேப்ரியல், எஸ் கேத்ரின் ராணி. அடுத்து வந்து வாரம் ஒரு தகவலை குறிப்பிட்டு அனுப்பினார்கள் பி ஆலன் ராய், சிஸ்டர் ஜாயிந்திரா, சஞ்சனா ஷாரன், சாமுவேல் ராஜ், பி கேமிலா, சிஸ்டர் எஸ் ஜெயந்தி, சிஸ்டர் பி சித்ரா தேவி, ஏ ஏஞ்சலின் ஆக்னஸ், பி எட்வர்ட் சிமியோன், சிஸ்டர் கெட்சியால் டேவிட், சிஸ்டர் எம் விக்டோரியா கேப்ரியல், எஸ் கேத்ரின் ராணி, பி எஃப்சிபா. ஸோ மெசேஜ் நோட்ஸ் அனுப்பினவர்களுக்கும் வாரம் ஒரு தகவல் அனுப்பினவர்களுக்கும் எங்களுடைய ஸ்பெஷலான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே. அடுத்து வந்து
பைபிள் வேர்ஸ் குடோன். ஸோ இந்த பைபிள் வேர்ஸ் குடோனில் அதாவது தங்கள் பொக்கிஷங்கள் மேல் பொக்கிஷங்களை சேர்த்து வருகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். போன வாரத்தில் யார் இன்னும் அதிகமாக இன்னும் கூட சேர்த்துட்டு வந்துட்டே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். யாருன்னா சிஸ்டர் சாந்தி சத்யா, பி கமீலா, சிஸ்டர் பி சித்ரா தேவி, ஏ ஏஞ்சலின் ஆக்னஸ், பி எட்வர்ட் சிமியோன், பி எஃப்சிபா, சிஸ்டர் கெட்சியால் டேவிட், சிஸ்டர் எம் விக்டோரியா கேப்ரியல், எஸ் கேத்ரின் ராணி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போன வாரத்தில் ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த பொக்கிஷத்தோட அதிகமான பொக்கிஷத்தை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சேர்த்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய வசனங்கள் நம்ம தியானிக்கணும். அதாவது நமக்கு சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தில் நம்ம கொடுத்துருக்காங்கல்ல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்காங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு அடுத்த வசனத்தை சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு மேலான ஒரு அனுபவம் பாருங்க. அது வந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, கடமைக்காக இல்லை, நம்ம பிரியமாக நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம தியானிக்கணும், நம்ம வாசிக்கணும், அதை படிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணணும். சரியா? அதுதான் நமக்கு இந்த உலகத்தில் மற்ற எல்லா செல்வங்களும் என்ன செஞ்சிடும், ஒரு காலத்தில் அழிந்து போயிடும். ஆனால் இந்த நம்ம வசனமானது நமக்கு எல்லா செல்வத்திலும் மேலான செல்வம். அது ஒருபோது என்ன செய்யாது, அழியாது. சரியா? ஸோ அதை நீங்கள் தயவுசெய்து இன்னும் மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்காதுங்க. நீங்கள் இன்னும் மனப்பாடம் பண்ணுங்க. போன வாரம் ஸோ பொக்கிஷங்களை சேர்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து மத்தேயு 5:6-7. ஸோ இந்த 111 வசனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மனனம் செய்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க யார்னா, பி கமீலா, சிஸ்டர் பாக்கியா, அல்ஃபோன்ஸ், சிஸ்டர் ஜான்சி டேவிட். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எடுத்திருக்க முயற்சிக்காக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஏன்னா வந்து மனப்பாடம் பண்ணி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒவ்வொரு முறையும் வந்து பைபிள் வேர்ஸ் கூடனும் சில பேர் செஞ்சுட்டு அதோடு சேர்த்து இதையும் பண்ணுறாங்க. சரியா? ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து வந்து செல்ஃபோன் ஃபாஸ்டிங். ஸோ இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற அந்த செல்ஃபோனை நாங்கள் ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, சிஸ்டர் ஜாயிந்திரா 3 days, சிஸ்டர் பி சித்ரா தேவி 2 days, சிஸ்டர் கெட்சியால் டேவிட் 4 days, காருண்யா பங்கஜம் 4 days, எஸ் கேத்ரின் ராணி 3 days, சிஸ்டர் எம் விக்டோரியா கேப்ரியல் 1 day. ஓகே. ஸோ உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து இதை செய்யுங்க. அடுத்து வந்து பெற்றோரை வருத்தப்படுத்தாத வாரம். ஸோ பெற்றோரை வருத்தப்படுத்தாத வாரத்தில் பி ஆலன் ராய் வந்து 2 weeks வந்து அவங்க பேரண்ட்ஸ் எழுதி அனுப்பியிருக்காங்க, எங்கள் மகன் வந்து எங்களை வருத்தப்படுத்தலைன்னு சொல்லி. ஸோ பி ஆலன் ராய்க்கு எங்களுடைய ஸ்பெஷலான வாழ்த்துக்கள். அடுத்து வந்து நான் இந்த போன வாரம் பைபிள் வேர்ஸ் குடோனில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பைபிள் வேர்ஸ் குடோனில் நீங்கள் எழுதுகிறவங்க வந்து டோட்டலாக எவ்வளோ வசனங்கள் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கீழே போட்டிருங்கன்னு ஒரு சிலர் போட்டிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே கவனிக்காமல் ஆஸ் யூஷுவல் செஞ்சுருக்கீங்க. ஸோ பைபிள் வேர்ஸ் குடோனில் வந்து எழுதி அனுப்புகிறவங்க நீங்கள் என்ன செய்யுங்க, டோட்டலாக வந்து நீங்கள் எவ்வளோ அனுப்பியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் டேட்ஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுதியிருக்கீங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் ஆனால் செக் பண்ணி தான் நாங்கள் இது பண்ணுவோம். பட் நாங்கள் அதை வந்து செக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அது வசதியாக இருக்கும். ஓகே. அடுத்து வந்து 1 வருடத்தில் வேதாகமம். ஸோ 1 வருடத்தில் வேதாகமத்தை நாங்கள் முடிப்போம் அப்படின்னு சவால் எடுத்துருக்கிறவங்க யாருன்னா, அவங்க வந்து சிஸ்டர் ஜான்சி டேவிட், சிஸ்டர் எம் விக்டோரியா கேப்ரியல், சிஸ்டர் ஜாயிந்திரா, சிஸ்டர் சாந்தி சத்யா, ஏ ஏஞ்சலின் ஆக்னஸ், சிஸ்டர் கெட்சியால் டேவிட், காருண்யா பங்கஜம். இன்னும் ஒரு சிலர் ஆரம்பித்தவங்க நடுவில் கொஞ்சம் ஒரு 1-2 பேர் இதாக இருக்காங்க. நீங்களும் என்ன செய்யுங்க, அதை விடுபட்டதை கூட சேர்த்து நல்லா படித்து நீங்கள் எங்களோட சேர்ந்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எடுத்த முயற்சியை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, விடாமல் நீங்கள் செய்யுங்க. சரியா? ஓகே. இந்த வாரம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி என்னென்னா, 2 ராஜாக்கள், அதாவது 2 Kingsல வந்து 20 25 வரைக்கும், அதாவது 20th சாப்டர்லேருந்து 25th சாப்டர் வரைக்கும். அடுத்து வந்து 1 நாளாகமத்தில் வந்து 1 18 வரை, அதாவது ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸில் வந்து சாப்டர் 1 சாப்டர் 18 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், வாசித்து நீங்கள் எழுதி அனுப்புங்க. ஓகேவா? அடுத்து வந்து நீங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வார குவிஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு 3 பிரிவாக இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொடுத்துருக்கேன். என்னென்னா, அது ஃபஸ்ட் வந்து ஒரு காமன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், 5 questions. அந்த 5 questions என்னன்னு பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து, சில காலம் சூரியனை காணாமல் குருடாய் இருப்பாய் என்று யாரிடம் சொல்லப்பட்டது? சில காலம் சூரியனை காணாமல் குருடாய் இருப்பாய் என்று யாரிடம் சொல்லப்பட்டது? ஸோ ஆன்சர்ஸ் வித் ரெஃபரன்ஸ் வேணும். ஓகேவா? அடுத்து வந்து, எந்த ஆற்றண்டையில் தங்கியிருந்த போது காகங்கள் எலியாவை போஷித்தன?
இது எல்லாருக்கும் தெரியும்னே உடனே நீங்கள் இப்போ எழுதியிருப்பீங்க. எந்த ஆற்றண்டையில் தங்கியிருந்த போது காகங்கள் எலியாவை போஷித்தன. அடுத்து வந்து மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாக இருந்தவன் யார்? மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தவன் யார்? அடுத்து வந்து தன் கண்கள் குருடாக்கப்பட்ட ராஜா யார்? தன் கண்கள் குருடாக்கப்பட்ட ராஜா யார்? அடுத்து வந்து வேதாகமத்தில் முதலில் யார் எபிரேயன் என்று அழைக்கப்பட்டார்? வேதாகமத்தில் முதலில் ஃபர்ஸ்ட் நிறைய வரும், எபிரேயனாகிய அப்படின்னு வரும். இதில் ஃபர்ஸ்ட்டு யாரை வந்து எபிரேயனாகிய இவர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நீங்கள் எழுதணும். யாரை வந்து ஃபஸ்ட்டு எபிரேயன் வந்து வேதாகமத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ திரும்ப கொஸ்டின் நான் சொல்கிறேன். வேதாகமத்தில் முதலில் யார் எபிரேயன் என்று அழைக்கப்பட்டார்? சரியா? ஓகே. அடுத்து 3 வந்து உங்களுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கொடுத்துருக்கேன். சரியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது 6, 7, 8 வந்து உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸு. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரூ, அதாவது சரியா தவறா. சரின்னா சரின்னு ஆன்சர் எழுதிங்க. தவறு அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய கரெக்ட் ஆன்சர் என்னன்னு நீங்கள் வந்து எழுதணும். சரியா? ஆன்சர் வந்து தவறு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே. இதில் வந்து சாலமன் தான் கட்டிய ஆலயத்திற்கு முன்பாக இடதுபுறத்தில் உள்ள தூணுக்கு யாகீன் என்றும் வலதுபுறத்தில் உள்ள தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். இது சரியா தவறா? அதாவது சாலமன் தான் கட்டிய ஆலயத்திற்கு முன்பாக இடதுபுறத்தில் உள்ள தூணுக்கு யாகீன் என்றும் வலதுபுறத்தில் உள்ள தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். இது வந்து சரியா தவறா? சரினா ஓகே, தவறுனா நீங்கள் கரெக்ட் ஆன்சர் கொடுக்கணும். சரியா? ஓகே. 7வது கொஸ்டின். அரராத் மலையில் கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று மோசேக்கு தரிசனமானார். அரராத் மலையில் கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று மோசேக்கு தரிசனமானார். இது சரியா தவறா? அடுத்து 8வது. நெபுகாத் நேச்சரின் சொப்பனத்தில் கண்ட பெரிய சிலையின் பொன்னான தலை அவரே. நெபுகாத் நேச்சரின் சொப்பனத்தில் கண்ட பெரிய சிலையின் பொன்னான தலை அவரே. அந்த தலை வந்து அவரேனா நெபுகாத் நேச்சர் அப்படின்னு. ஸோ இது வந்து சரியா தவறா? சரியா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதிருங்க. அடுத்து வந்து 9th and 10th உங்களுக்கு வந்து பிக்சர் பசில். சரியா? ஸோ 2 பிக்சர்ஸ் கொடுத்துருங்க. 9th பாருங்கள், இந்த டிஸ்பிளே ஆகிற பிக்சர் பாருங்கள். இந்த படம் காட்டும் சம்பவத்தை நீங்கள் எழுதணும். சரியா? இந்த படம் காட்டும் சம்பவத்தை நீங்கள் எழுதுங்க. அடுத்து வந்து இப்போ 10th கொஸ்டின் பாருங்கள். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இந்த படம் காட்டும் சம்பவம், வேதாகம சம்பவம் என்ன என்பதை நீங்கள் எழுதணும். சரியா? சுருக்கமாக எழுதி அனுப்புங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் குவிஸ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து மெசேஜ் கொஸ்டின். ஸோ நீங்கள் மெசேஜை கவனிச்சிருந்தீங்கன்னா இதை மெசேஜ் கொஸ்டின் எழுதலாம். இது வந்து 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, யூதர்கள் கொன்று போட்ட சத்துருக்கள் மொத்தம் எத்தனை பேர்? யூதர்கள் கொன்று போட்ட சத்துருக்கள் மொத்தம் எத்தனை பேர்? அடுத்து சூசான் நகரம் கலங்கிற்று என்றும் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது என்றும் எந்த வசனங்களில் கூறப்பட்டுள்ளது? அதாவது ஒரு இடத்துல சூசான் நகரம் கலங்கிட்டுன்னு கொடுத்துருக்கோம், இன்னொரு இடத்துல சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த வசனங்கள் வந்து உடைய ரெஃபரன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். நீங்கள் வசனத்தை எழுதி அனுப்ப வேணாம், வசனத்துடைய ரெஃபரன்ஸ், 2 வசனத்துடைய ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் எழுதி அனுப்புங்க. ஓகேவா? சரியா? நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முறையும் உங்களுக்கு மிகவும் ஈஸியாக, பிக்சர் இது கூட ரொம்ப ஈஸியானது தான். ஸோ மிகவும் ஈஸியான எளிதான கேள்விகள் கேட்டிருக்கோம். ஏன்னா நீங்கள் எல்லோரும் வந்து எப்படி இருப்பீங்க, நிறைய பேர் வந்து இப்போ அப்படியே விபிஎஸ் மூடில் இருப்பீங்க இல்லையா? நிறையா வந்து பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்வீங்க, சின்ன பிள்ளைங்க விபிஎஸ் அட்டன் பண்ணுவீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விபிஎஸ் எடுப்பீங்க. ஸோ எல்லாம் விபிஎஸ் மூடில் இருப்போம். அதனால் கொஸ்டின்ஸும் ரொம்ப ஈஸியாக நான் கேட்டிருக்கேன். சரியா? ஓகேவா? எல்லாரும் நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, குவிஸ் அனுப்பிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். நம்மளோட லிங்க்கை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் அனுப்புங்க. ஓகேவா? வாலிபனே வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. காட் பிளஸ் யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், குவிஸ் எல்லாம் நல்லா கவனிச்சிங்களா? உங்களுடைய பதில்களை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ இந்த வார செஷன் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப பிரயோஜனமாகவும் இருந்திருக்குங்கிறதையே நானும் விசுவாசிக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் நாங்கள் எல்லாரும் உங்களை மீட் பண்ணுறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அரேஸ் அண்ட் ஷைன்.